அமெரிக்கா அமைதிக்காக முயற்சி செய்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் இன்னும் குறையாமையே இருக்கு. ட்ரம்ப் நெதன்யாகு கருத்து வேறுபாடு உலக அரசியலை உலுக்கி இருக்கு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வரணும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவரோட இந்த முயற்சிகள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கி இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானோட சமரசம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நெதன்யாகு ஈரானுக்கு எதிராக போரை தொடர்ந்து நடத்தணும்னு இருக்காரு. இந்த இரண்டு தலைவர்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இப்ப உலகம் முழுக்க பேசப்படுற விஷயமா மாறி இருக்கு. பல மாதங்களா நீடிச்ச மோதல் இப்பதான் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குங்கிற தகவல் வருது. இது மத்திய கிழக்கு பதற்றத்திற்கு முடிவு வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதே நேரத்துல இது இஸ்ரேலுக்கு பெரிய அழுத்தமா மாறி இருக்கு. ட்ரம்ப் ஒரு பக்கம் மத்திய கிழக்குல பதற்றத்தை குறைக்கணும்னு ஈரானோட பெரிய அமைதி ஒப்பந்தம் போடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக எல்லா நாடுகளையும் அமைதியா இருக்க சொல்லியும் வலியுறுத்துறாரு. ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இன்னொரு பக்கம் ஈரான் ஆதரவு இருக்கிற ஹிஸ்புல்லா குழுக்களுக்கு எதிராக தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற இரண்டு நாடுகளுக்குள்ள இடைவெளியை அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற இரண்டு நாடுகளுக்குள்ள இடைவெளியை அதிகரிச்சிருக்கு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி ஜெருசலேமில் பேசின நெதன்யாகு ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கைகள் வரலாறு முக்கியமானதுன்னு சொல்றாரு. ஈரானோட அணு விஞ்ஞானிகளை முடக்கியது, பயங்கரவாத தலைவர்களை அழிச்சது, அணு மையங்களை தாக்கியதுன்னு பல விஷயங்களை அவர் பெருமையா சொல்லியிருக்காரு. இப்ப போர் நிறுத்தம் வந்தாலும் இஸ்ரேல் தன்னோட இராணுவ வெற்றிகளை விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னு நெதன்யாகு சொல்ற மாதிரி இருக்கு. அதோட அவருக்கு வெளிநாட்டு அழுத்தமும் மட்டும் இல்லாம உள்ளூரிலும் பெரிய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்க செய்து. 2026 அக்டோபருக்குள்ள தேர்தல் வரப்போகுது. அதுக்கு மேல ஊழல் வழக்குகளும் அவர் மேல இருக்குது. போர் இருந்த வரைக்கும் அது அரசுக்கு சாதகமா இருந்துச்சு. ஆனா இப்ப போர் முடிஞ்சா உண்மையான அரசியல் பிரச்சனைகள் வெளிவர ஆரம்பிக்கலாம். இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் பாயிர் லாபிட் கூட நெதன்யாகுவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அமெரிக்காவோட மோதனுமா இல்லனா இஸ்ரேல் நலனுக்காக அடிபணியணுமா அப்படின்னு அவர் சிக்கலான நிலையில இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சில வலதுசாரி அமைச்சர்களும் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது, இஸ்ரேல் பாதுகாப்பு உறுதி இல்லைன்னா ஒப்பந்தத்தில் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் கூட லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளில் இருந்துமே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினாதான் போர் நிறுத்தம் ஏத்துக்குவோன்னு நிபந்தனை வைக்குது. மறுபக்கம் ஈரான் கூட லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளில் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தினாதான் போர் நிறுத்தம் ஏத்துக்குவோன்னு நிபந்தனை வைக்குது. இப்ப நெதன்யாகு ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்காரு. ஒரு பக்கம் அமெரிக்க அழுத்தம், இன்னொரு பக்கம் உள்ளூர் அரசியல் பிரச்சனை, அதோடு தேர்தல் அழுத்தம் எல்லாம் சேர்ந்து இப்ப இஸ்ரேல் அமைதி பக்கம் போகுமா இல்லைனா இராணுவ நடவடிக்கையை தொடருமா என்பதுதான் உலகமே கவனிக்கிற விஷயமா மாறி இருக்கு.